فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين يا أيها الذين آمنوا كونوا أنصار الله كما قال عيسى ابن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين يا أيها الذين آمنوا
مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين. சென்ற வாரம் சூரத்து ஸஃப்புடைய 9வது ஆயத்து வரைக்கும் நாங்கள் படித்தோம். சூரத்து ஸஃப் உடைய 9வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறது, உலகத்தில் இருக்கும் அனைத்து மதங்களை விட இஸ்லாத்தை உயர்த்துவது அல்லாஹுடைய கடமை என்ற விடயத்தை அல்லாஹ் பேசிட்டு இன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியதொரு வியாபாரத்தை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு படித்துத்தார். அல்லாஹ் ஆயத்துடைய ஆரம்பத்திலே கேட்கிறதும் அவ்வாறு தான் கேள்வியையும் கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. மூமீன்களை பார்த்து மட்டும் அல்லாஹ் கேட்கிறான் இந்த கேள்வி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் என்ன கேட்கிறார்? ஒரு வியாபாரம். ஏனென்றா மனிதனுக்கு வியாபாரம் என்றா மனிதனுக்கு ஆசை, மனிதனுக்கு ஆசையை காட்டுறதுக்காக அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறார். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? அப்ப அல்லாஹ் கேட்கிறது ஈமான் கொண்டவர்களிடம். ஈமான் இஸ்லாத்துக்கு மேல், இஸ்லாத்துக்கு மேலதான் ஈமான். ஈமான் உள்ளவர்களிடம் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் படிச்சு தரட்டுமா? என்ன வியாபாரம்? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நொம்பலம் தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் வியாபாரம். எதிர்காலத்தில் கியாமத்தில் மிக கஷ்டமான ஒரு நாள் வரப்போகிறது, அந்த வேதனையை விட்டும் உங்களை பாதுகாக்கிற வியாபாரம். என்ன வியாபாரம் அது? அல்லாஹ் வியாபாரத்துடைய என்ன வியாபாரம் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, வியாபாரத்தில் முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளும். இதுதான் முதல் வியாபாரம். முதல் வியாபாரம் என்ன? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பும். அல்லாஹ்வை கண்டதில்லை நாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் பார்த்த யாரும் எங்கள்கிட்ட இல்லை. இப்ப ரெண்டு பேரையும் பார்க்காம நம்பணும். இது முதல் வியாபாரம். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. இரண்டாவது வியாபாரம் وَتُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகங்கள் செய்யும். யார பாதையில?
அல்லாஹுடைய பாதையில முஜாஹதா, கஷ்டம், பிரச்சினை, தியாகங்கள் செய்யணும். முஜாஹதா செய்யணும். ரெண்டு தான் வியாபாரம். கேட்கறதுக்கு லேசா இருக்கிற வியாபாரம். முதலாவது வியாபாரம் ஈமான், அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க நம்பணும். இரண்டாவது வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்யணும், கஷ்டப்படணும். எதால? ரெண்டு விடயத்தான். முதலாவது பிஅம்வாலிக்கும், பிஅம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களால். உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கும். இது ஆகப்பெரிய கஷ்டம், ஆகப்பெரிய கஷ்டம். அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளை நான் அல்லாஹ்வுக்கு என்று செலவழிக்கிறதா, அது கஷ்டம். இது முதல். இரண்டாவது வஅன்ஃபுஸிக்கும், உங்களுடைய உயிரால், உடம்பால், ரெண்டாலையும் நீங்க தியாகம் செய்யணும். அல்லாஹ் சொல்றார் பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுஸிக்கும், உங்களுடைய செல்வங்களாலும் உங்களுடைய உயிராலும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஆக கஷ்டமான. அல்லாஹ் சொல்றார், இவ்வாறு செய்வது ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வியாபாரம் சிறந்த வியாபாரம். செய்வோமா வியாபாரத்தை? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வே சொல்லித்தாரா இந்த வியாபாரத்தை செய்ய. வியாபாரத்துக்குரியது ரெண்டே ரெண்டு தான். முதலாவது அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்றது. இரண்டாவது உடம்பாளையும் பொருளாளையும் மார்க்கெட்டிற்காக பாடுவார். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. சரி, இந்த வியாபாரத்தை செஞ்சா என்ன லாபம்? வியாபாரம் பண்ண லாபம் இருக்கணுமா இல்லையா? வியாபாரம் பண்ணினா இந்த தஃப்சீர் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், லாபம் இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் லாபத்தையும் சொல்றான். முதலாவது லாபம் يَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ, முதல் லாபம் உங்களோட முழு பாவமும் மன்னிக்கப்படும். முதல் லாபம் என்ன? முழு பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். இது முதல் லாபம். يَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ. இரண்டாவது லாபம் என்ன? وَيُدْخِلْكُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ, உங்களை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படும். இரண்டாவது லாபம். அவ்வளவு போதுமே. சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கிறது போதுமே. எவ்வாறான சொர்க்கம்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமா. சொர்க்கத்துக்கு என்ன ஓடுமா? ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கம். அடுத்தது وَمَسَاكِنَ طَيِّبَةً, கீழால் ஆறு ஓடுறது மாத்திரமல்ல, இந்த வியாபாரத்தை செஞ்சீங்கன்றா وَمَسَاكِنَ طَيِّبَةً, மனமான வீடுகள் சொர்க்கத்தில். طيبன மனமான வீடுகள். அதுவும் எந்த சொர்க்கத்தில்? في جنات عدن, எந்த சொர்க்கத்தில்? அதன் என்ற சொர்க்கத்தில். ذلك الفوز العظيم, அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி. அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி. எது பிரம்மாண்டமான வெற்றி? ஜன்னத்து அதன் அடைகிற சகோதரர்களே, வாழ்க்கை என்ற இந்த கட்டத்துக்குள்ள நாங்க முயற்சி பண்ணி அதன் என்ற சொர்க்கத்தை அடைகிறவங்களாக மாறோம்.